டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான காரணங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இது குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு இரண்டுக்குமே பயன்படக்கூடிய ஒரு தலைப்பு. எனவே அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சில நாட்களாக குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் முக்கியமான தலைப்புகளை எடுத்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று குழந்தை தொழிலாளர் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இந்தியாவில் அதாவது குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அதாவது சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பில் ஏற்கனவே வறுமை என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக குழந்தை தொழிலாளர் அதாவது சைல்டு லேபர் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் பொருளாதார காரணங்கள், அதாவது குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான காரணங்கள் எக்கனாமிக் ரீசன், அதாவது பொருளாதார காரணங்கள். இதில் முதலில் வறுமை, பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய வறுமையானது பெரும்பாலான குடும்பங்களில் அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற இயலாத வறுமை நிலை, இதுவே குழந்தை தொழிலாளர் முறைக்கு முதல் முக்கிய காரணமாக இருக்கிறது. அதற்கடுத்து இரண்டாவதாக வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலையின்மை. வேலை கிடைக்காத பெற்றோர் குடும்ப வாழ்விற்காக தங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகின்றனர். அதற்கடுத்து மூன்றாவதாக மக்கள் தொகை பெருக்கம். மூன்றாவது பாப்புலேஷன், மக்கள் தொகை பெருக்கம். அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பணிக்கு அனுப்பினால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் என்ற பெற்றோரின் அறியாமை, இது மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரித்து குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அதற்கடுத்து குறைந்த கூலி அதிக உழைப்பு, அதாவது நான்காவது குறைந்த கூலி, அதாவது லோ வேஜ் என்று சொல்லக்கூடிய குறைந்த கூலி அதிக உழைப்பு, அதாவது மேக்சிமம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது குறைந்த கூலி அதிக உழைப்பு என்று சொல்லக்கூடிய குழந்தை தொழிலாளர் ஒரு அமைப்பு ரீதியாக இல்லாத காரணத்தினால் பல துறைகளில் அவர்களது உழைப்பு சுரண்டப்படுகிறது. வேலை கொடுப்பவர்களுக்கு குழந்தை தொழிலாளர்கள் அதிக உற்பத்தியும் அதிக லாபமும் கிடைக்கிறது. காரணம், அவர்களுக்கு குறைந்த ஊதியமே வழங்கி அதிக வேலை வாங்குவதே ஆகும். அதற்கடுத்து பெற்றோர்களின் வயோதிகம் மற்றும் உடல்நலக் குறைவு. குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் தொழிற்சாலைகளின் ஒத்துழைப்பு இன்மை போன்றவை குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான பொருளாதார காரணங்களாக இருக்கிறது. அதற்கடுத்து சமூக காரணங்கள், அதாவது சோசியல் ரீசன், சமூக காரணங்கள். தாய் தந்தையின் குடிப்பழக்கம், பரம்பரை தொழில் புரிதல், பெண் கல்வி தேவையில்லை என்று சமுதாயத்தில் நிலவும் தவறான மனப்பான்மை, சமூக குழந்தை தொழிலாளர் முறையை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது சமூகமானது குழந்தை தொழிலாளர் முறையை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவை சமூக காரணங்களாகும். அதற்கடுத்து குடும்ப காரணங்கள். மூன்றாவது ஹவுசிங் ரீசன்ஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப காரணங்கள். பெற்றோர்களின் பேராசை, பெரிய குடும்பம், பெற்றோரின் அறியாமை, பெற்றோர் பெற்ற கடனுக்கு குழந்தைகள் பணிபுரிவது, உதாரணத்துக்கு கொத்தடிமை முறை, ஆண் குழந்தையின் கல்விக்கு முன்னுரிமை அளித்து பெண் கல்வி உரிமை மறுத்தல், பிறர் வீட்டு வேலைக்கு செல்ல குழந்தைகளின் மீதான பெற்றோர்களின் வற்புறுத்தல், நிரந்தரமாக வசிக்க இடமில்லாமல் அடிக்கடி இடம்பெயரும் குடும்பங்கள், மூத்த குழந்தைகள் இளைய குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை,
பெற்றோர்களின் கொடுமையினால் வீட்டை விட்டு வெளியேறுகிற குழந்தைகள் போன்றவை குடும்ப காரணங்களாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து 4வதாக கல்வி காரணங்கள், எஜுகேஷனல் ரீசன் என்று சொல்லக்கூடிய கல்வி காரணங்கள். கவர்ச்சிகரமான கல்வி முறையின்மை, கல்வி பற்றிய அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று சேராமை, கல்வி கற்றால் நீண்ட காலத்திற்கு பின்பே பயனளிக்கும் என்ற தவறான எண்ணம், குழந்தைகளுக்கு கல்வியில் விருப்பம் இல்லாமை, ஆசிரியர்களின் அதிகார போக்கு, பள்ளியில் தரப்படும் தண்டனைகளும், பெற்றோர்களின் கல்வி அறிவின்மை போன்றவை கல்விக்கான காரணங்களாக இருக்கிறது. அதற்கடுத்து 5வதாக இதர காரணங்கள், அதாவது அதர்ஸ் ரீசன் என்று சொல்லக்கூடிய இதர காரணங்கள். சட்டங்களில் கடுமையான தண்டனைகள் இல்லாமை, குழந்தைகளுக்கான வயது வரையில் காணப்படும் முரண்பாடுகள், தொற்றுநோய் அல்லது பேரிடர், அதாவது உதாரணத்திற்கு COVID-19 என்ற பேரிடர். அதற்கடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலரை இழக்கும் ஆதரவற்ற குழந்தைகள், இடப்பெயர்வு, குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு இன்மை போன்றவை இதர காரணங்களாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறை உருவாவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான குரூப் 2 and 2A மெயின்ஸ் 2026 என்ற வரவுள்ள 2 தேர்வுக்கும் சேர்ந்து நாம் சில பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்று குழந்தை தொழிலாளர் என்ற தலைப்பில் இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இது குரூப் 2 மெயின்ஸில் கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் என்று சொல்லக்கூடிய விரிவான விடையளிக்கக்கூடிய வகையில் கேட்பார்கள். அதாவது இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறை ஏற்படுவதற்கான காரணங்களை விளக்கு என்று கேட்பார்கள். நீங்கள் மேற்சொன்னது போல இந்த சப்ஹெட்டிங் போட்டு எழுத வேண்டும். முதலில் பொருளாதார காரணங்கள் என்று டைட்டில் போட்டு அதற்கு வறுமை, வேலையின்மை, மக்கள் தொகை பெருக்கம், குறைந்த கூலி, அதிக உழைப்பு போன்ற துணை தலைப்புகளை கொடுத்து எழுத வேண்டும். அதற்கடுத்து 2வது சமூக காரணங்கள், 3வது குடும்ப காரணங்கள், 4வது கல்விக்கான காரணங்கள், 5 இதர காரணங்கள் என்று தலைப்பு போட்டு அதன் கீழ் உங்களுடைய கருத்துக்களை எழுத வேண்டும் நண்பர்களே. கண்டிப்பாக 10 மதிப்பெண்கள் அல்லது 15 மதிப்பெண் கேள்விகளில் இதை கேட்பார்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 2A மெயின்ஸ் தேர்விலும் ஏதேனும் சில வாக்கியங்களை கொடுத்து எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். அதற்கும் இந்த தலைப்பு முக்கியமாக பயன்படும். அதுபோக நாம் சில நாட்களாக குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் 2க்கும் ஒருங்கிணைந்து பயிற்சி வகுப்புகளை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. முதலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். 2 தேர்வுக்குமே பயன்படக்கூடிய தலைப்பு. அது தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். உதாரணமாக இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், நான் முதல்வன், அடுத்து காலை உணவு திட்டம் போன்ற முக்கியமான திட்டங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இது எல்லாம் கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய தலைப்பு. அதை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சியாக
சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பது முடிந்த பிறகு சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா, சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்பதை பார்த்து வருகிறோம். அதில் முதல் தலைப்பாக பாவர்ட்டி என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது வறுமை என்பதை பற்றிய சில வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். அதில் முக்கியமாக வறுமையை நீக்குவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இது இரண்டும் முக்கியமானது. வறுமை ஒழிப்பதற்கு இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள், தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் இரண்டையும் பார்த்திருக்கிறோம். கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் வரும். பார்க்காதவர்கள் அந்த 2 திட்டத்தையும் பாருங்கள். அதற்கடுத்து அந்த வறுமை என்ற தலைப்பானது நிறைவு பெற்ற பிறகு இரண்டாவது தலைப்பாக சைல்டு லேபர் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது குழந்தை தொழிலாளர் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான சமூக பொருளாதார பிரச்சனை. எனவே இதை பார்க்கலாம். இதிலும் சில வகுப்புகள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை பார்த்து முடித்த பிறகு அடுத்து சில முக்கியமான தலைப்பை பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் உங்களுடைய பாடத்திட்டத்தை ஒட்டிதான் இருக்கிறது நண்பர்களே. கட்டாயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும். எனவே தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து ஒவ்வொரு தலைப்பாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அது போக டிஆர்பி பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது. அது போக அடுத்த ஆண்டு வர உள்ள டிஎன்பிஎஸ்சி பிரிலிமினரி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் விரைவில் தொடங்கப்படும் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.